வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 7. பெண் பார்த்துவிட்டு நன்மாறனின் குடும்பம் வீடு திரும்பியிருக்க பன்னீரும் அவர் மனைவியும் மட்டும் வழியிலேயே பிரிந்து தங்கள் இல்லத்திற்கு சென்றிருந்தனர். இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி கோதை? உன்கிட்ட எல்லாம் தெளிவா பேசி ஓகே பண்ண பின்னாடி தானே பொண்ணு பார்க்கவே போனோம். இப்ப நீ இது மாதிரி இருக்கிறது சரியில்லை. இளஞ்செழியன் மனைவியை கண்டிக்க, நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வந்தது? அதுதான் உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு வர்றீங்கல்ல என்று மனைவியும் கோபம் கொண்டார். மா என தாயின் தோளை அழுத்தி, சும்மா டென்ஷன் ஆகாதீங்க என்று அவரை தேற்றினாள் ஆதினி. அவள் பிள்ளைகள் ஒரு புறம் தொலைக்காட்சியில் மூழ்கி இருக்க, பெரியவர்கள் 5 மட்டும் தேநீர் மேஜையை சுற்றி அமர்ந்த நீர் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். நீயே அந்த வீட்டை பார்த்து இல்ல, நமக்கு சம ஆனவங்களா அவங்க. அப்பா டிரைவர், அந்த அம்மா ஏதோ துணிக்கடையில வேலை பார்க்குது. பொண்ணு வெறும் பிகாம், பேருக்கு ஒரு வேலைக்கு போறா. சரி, அதெல்லாம் போகுதுன்னு பொறுத்து போக பார்த்தா வீடும் தீப்பெட்டி சைஸ்ல இருக்கு. நம்ம சொந்தங்களை எப்படி பொண்ணு வீடு பார்க்க அழைச்சிட்டு போறது? எனக்கு ஒவ்வொன்றையும் நினைக்க நினைக்க அப்படியே பிபி ஏறுது என்று தலையில் கை வைத்துக் கொண்டார். அக்கா, நீ போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா என்று தமக்கைக்கு உத்தரவிட்டான் மாறன். அவள் எழுந்து செல்ல, அவங்க வசதியில குறைவன் தெரிஞ்சுதானே போனோம் மாப்ள. அப்ப வீடு மட்டும் என்ன பங்களா மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்து இவ வந்தாளா? அவங்களோட இல்லாமைய குத்தி காமிச்சு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? நீங்களே சொல்லுங்க என்றார் செழியன் மருமகனிடம் கடுப்பாக. நீங்க சொல்றது சரிதான் மாமா. அத்தையோட எதிர்பார்ப்புக்கு மாறா எல்லாம் நடக்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. விக்னேஷ் மெல்ல மாமியாரின் நிலையை எடுத்து செல்லவும், அதுக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு மட்டும் என் பையனுக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் முடிக்க ஆசை இல்லாமலா இருக்கு. என்னவோ நேரம் அமைய மாட்டேங்குது. நாமளும் போன 3 வருஷமா அவனுக்கு தீவிரமா பார்த்துட்டு தானே இருக்கும். ஏதாவது ஒத்து வந்ததா? 32 வயசு ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் கௌரவம் அந்தஸ்துன்னு பாத்துக்கிட்டு தள்ளி போடுறது? அதாவது அந்தந்த வயசுல நடந்து அவனு பொண்டாட்டி புள்ளைன்னு லைஃப்ல செட்டில் ஆக வேண்டாமா? வசதியை தவிர அந்த பொண்ணுக்கும் அவ குடும்பத்துக்கும் என்ன குறை? நம்ம வீட்டுல வந்துதானே அவ வாழ போறா. அப்ப ஏன் வீட்டை பத்தி எல்லாம் நினைச்சு குறைப்பட்டுக்கணும்? சொந்தத்தை அழைச்சிட்டு போய் காட்ட கௌரவ குறைச்சலா இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபேமிலி மட்டும் அழைப்பு விசேஷம்னு எதுக்கும் அவங்களோட போக்குவரத்து வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது என வேகமாக கேட்டார் செழியன். ஆதினி தேநீரோடு அங்கு வந்து அமர, நீ சொல்லுமா, உன் அம்மா பேசுறது சரியா என்று அடுத்து மகளிடம் திரும்பினார் அவர். அப்பா சொல்றதும் சரிதானம்மா. எனக்கு முதல்ல கேட்டப்போ பிடிக்கலதான். நேர்ல பார்த்து பேசவும் ஃபேமிலி கொஞ்சம் ஓகேன்னு தான் தோணுது. வீடு நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஆனா நாம எல்லாரும் அங்க போய் தங்க போறது இல்லையே. எதுவும் சாஸ்திரம் சம்பிரதாயம், போகணும் வரணும். இதே மாதிரி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வந்துருவோம். இப்போ நம்ம மாறனோட லைஃப தான் பார்க்கணுமா? பொண்ணு பார்த்தாலும் நல்ல பொறுப்பானவளா தெரியுது. நமக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை தராதவளா, வீட்டோட நல்லபடியா பொருந்தி போவா. நாம அதையும் பார்க்கணும். மத்ததை மட்டும் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற நிம்மதிய தொலைச்சிடக்கூடாது. மருமகங்கிற பேர்ல நுழைஞ்சு குடும்பத்துல எத்தனை கலவரம் பண்றவங்களை பத்தி ஊர் உலகத்துல நாம கேள்விப்பட்டிருக்கோம் என்று தானும் தன் பங்கிற்கு தாயை சமாதானப்படுத்தினாள் பெண். இறுக்கமான முகத்தோடு அனைத்தையும் கேட்ட கோதை, நீயும் உன் நினைப்பு என்னன்னு இப்பவே தெளிவா சொல்லிடுடா. அப்புறம் நாளைக்கு என்ன வருத்தப்பட்டாலும் எதையும் மாத்த முடியாது என்றார் மகனிடம் எரிச்சலாக. ஆமா, நீ ஏன்டா அமைதியா இருக்க? இந்த ஏற்பாட்டுல உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு என்று தம்பியிடம் விசாரித்தாள் ஆதினி. மெல்ல பெருமூச்சு எடுத்தவன், எனக்கு பிளாங்கா இருக்கு. எதுலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு தடவை ரொம்ப எக்ஸ்பெக்ட் செஞ்சு டிசப்பாயிண்ட் ஆனதுனால எதையும் யோசிக்க பிடிக்கல. எனக்குன்னு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கேன் என்றான். என்ன மாறா இப்படி சொல்ற? லைஃப்ல வெற்றி தோல்வி சகஜங்கிறது ஒரு ப்ரொஃபஸரா உனக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கா? உன்ன மாதிரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி கிட்ட இது மாதிரி நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல என்று அதிருப்தியாக கூறினான் விக்னேஷ். அப்படி இல்ல மாமா, ஆளாளுக்கு என் லைஃப பந்தாடுறது போல இருக்கு. அலையன்ஸ் தள்ளி போகும்போது ஒன்னும் தெரியல. பட் மேரேஜ் நின்னு போனது, அடுத்தடுத்து அப்பா அம்மாக்குள்ள வர கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் என்ன ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. எனக்கு நான் தனியா யோசிக்க முடியாம இவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸை தொடர்ந்து கேட்டுட்டு இதுல எது நமக்கு சரி வரும்னு ரொம்ப குழம்பி எனக்குள்ள அதையே திரும்ப திரும்ப அனலைஸ் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு நேரம் இந்த விஜயகாந்த் படத்துல வர மாதிரி போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமுன்னு மொத்தமா ஒதுங்கி போயிடலான்னு கூட இருக்கு. முதலில் ஒரு விதமான சலிப்பில் பேசியிருந்தவன் இறுதியில் கேலியாக சன்ன சிரிப்புடன் முடிக்க, விக்னேஷ்
தன் மாமனார் மாமியாரை தன் பார்வையால் குற்றஞ்சாட்டிக் கொண்டு இருந்தான். ஓகே, இவங்க பேச்செல்லாம் விடு. மேரேஜ் அப்படிங்கிறது வெறும் கௌரவம், அந்தஸ்து, ஏற்றத்தாழ்வுன்னு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டிய பிசினஸ் கிடையாது. மாப்பிள்ளை பொண்ணுன்னு 2 பேருக்கு நடுவுல முக்கியமா பிடித்தமும் ஈர்ப்பும் பரஸ்பரம் சரி விகிதமா தோணணும். இன்னைக்கு பார்த்துட்டு வந்த பொண்ணை பத்தி மட்டும் யோசி, நல்லா கவனிச்சுக்கோ. வேற எந்த டீவியேஷனும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அவ உருவத்தை மனசுல கொண்டு வந்து உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் திங்க் பண்ணு. அப்படி அவளை நினைக்கும் போது உனக்குள்ள தடுமாற்றம் வருதா, அப்ப அவளோட ஓ லைஃப் அந்தஸ்து பிரச்சனையை தாண்டி நல்லா போகும்னு அர்த்தம். இல்லாம திரும்பவும் குழப்பம் வருதுன்னா உன்னை அவ அட்ராக்ட் செய்யல, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவளை அக்செப்ட் செய்ய வேண்டி வரும். ஸோ டேக் யுவர் ஓன் டைம். அவளை பத்தி மட்டும் யோசிச்சு தெளிவா ஒரு முடிவுக்கு வா என்று மச்சினனுக்கு அறிவுறுத்தினான். இது என்ன இப்படி சொல்றீங்க? ஏதோ சினிமால வர மாதிரி இருக்குது என்று புன்னகைத்தான் மாறன். சினிமாலையும் ஹியூமன் சைக்காலஜி தொடர விஷயங்கள் நிறைய இருக்கே, அதுல நம்ம பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஏதாவது ஒத்து வந்தா தாராளமா எடுத்துக்கலாமே என்று தோள்களை குலுக்கினான் விக்னேஷ். சரிதான் என்றவன் மேலும் சிரிக்க தம்பியின் கரம் பற்றினாள் ஆதினி. நீ என்னடா இப்படி இருக்க? உன் மேரேஜ் நினைச்சா உனக்கு அவ்வளவு செழிப்பா இருக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உன் லைஃப நீ சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா என்று முகம் வாடினாள். அட கடவுளே, இதுக்கு ஏன் நீ இவ்வளவு சீரியஸ் ஆகுற? உன் மேரேஜ் எல்லாம் மாமா கூட அத்தனை ஸ்மூத்தா நடத்திட்டு எனக்கு இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறதுல கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன், அவ்வளவுதான், விடு. நவ் ஐ எம் ஓகே என்று தமக்கையை தேற்றி முறுவளித்தான். எதையும் கொழுப்பிக்காம ஹாப்பியா இரு. மாமா சொன்ன மாதிரி பிரியாவை பத்தி மட்டும் யோசிச்சு நல்ல டெசிஷன் எடு. மாறாத நகை முகத்துடன் அவன் ஆமதிப்பாக தலையசைக்க, மதி எங்கேயாவது லஞ்சுக்கு வெளியில போகலாமா? இன்னைக்கு குக்கிங் டென்ஷன் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். என்னமா சொல்றீங்க என்று அன்னையிடம் திரும்பி வினவினாள். தன்னுடைய எதிர்பார்ப்புகள் மகனுடைய மனதை மோசமாக பதம் பார்ப்பதை உணர்ந்து மெல்லிய அதிர்ச்சியில் இருந்த கோதை, அப்படி கூட செய்யலாம். அத்தை மாமாவையும் வர சொல்லலாமே, என்ன மாப்பிள்ள என்றார் மருமகனிடம். இல்லத்த, அவங்களுக்கு இவ காலையிலேயே மட்டன் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டா. இன்னொரு தடவை எல்லாரும் ஒன்னா பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம மட்டும் போயிட்டு வருவோம். ஆமாமா, ஏய் குட்டீஸ், சட்டுன்னு ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்புங்க, லஞ்சுக்கு வெளியில போகலாம் என்று தன் பிள்ளைகளிடம் கூவினாள் ஆதினி. என்ன ஹோட்டலா என்று ஆர்வமாக ஓடி வந்த பெரியவனின் பின்னே சின்னவனும் தலை நடையில் ஓடி வர பார்த்திருந்தவர்களுக்கு சிரிப்புதான் வந்தது. பிள்ளைங்கள எப்படி கெடுத்து வச்சிருக்கிற நீ என்று மகளை கடிந்து கொண்டார் கோதை. அட போங்கம்மா என சிறுவர்களை அழைத்துக் கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள் அவள். அத்த, அதெல்லாம் நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. இது ரெகுலர் ஹேபிட் கிடையாது. உங்க மகளே எப்பவாவது தான் மனசு வப்பா, அதான் பிள்ளைங்க குதிச்சிட்டு கிளம்புதுங்க. ஓ அப்ப சரி என்று அமைதியாகினார் அவர். மதிய உணவை முடித்து அறைக்குள் வரவும் தான் மாறனுக்கு சிறிது தனிமை கிடைத்தது. பெற்றோரும் அக்காவின் குடும்பமும் அவரவர் அறையில் ஓய்வுக்காக முடங்கிவிட இவனும் எழுந்து வந்துவிட்டான். உடல் அயர்வை விட திருமண விஷயத்தில் உறுதியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டியதை நினைத்தாலே அவனுக்கு தலையை சுற்றியது. தளர்வாக படுக்கையில் சரிந்தவனின் எண்ணங்கள் முழுவதும் காலையில் பெண் பார்க்க சென்று வந்ததில் இருந்து நடந்த பேச்சுவார்த்தை ஒவ்வொன்றையும் மெதுவாக அசை போட்டது. அக்கா கணவன் சொன்னது போல் மற்றதை விடுத்து என்னுடைய பிடித்தம் மட்டும் பற்றி யோசித்தால்தான் சரிவரும் போலிருக்கிறது. ஆனாலும் அவள் குறித்து எந்த நல் அபிப்பிராயம் எதுவும் கிடையாதே. ஒரு ஆசிரியராக அவளை நினைத்தாலே கடும் எரிச்சல் தானே கிளம்பும் என்று குழப்பத்துடன் தன் தாடையை வருடினான். அட மாங்கா, அந்த பருவத்தை எல்லாம் கடந்து இப்போது 2 பேரும் திருமண பருவத்துல வந்து நிக்கிறீங்கடா, அதை மட்டும் யோசி என்று கொட்டு வைத்து மூளை கட்டளையிட்டது. பெண் பார்த்த நிகழ்வை மனதில் கொண்டு வந்து பெண்ணின் முகத்தையும் நினைவில் கொணர்ந்து பார்த்தான். அவள் பெயரை கேட்டு இவன் திகைத்ததற்கு சற்றும் குறையாமல் தன் பெயரை கேட்டு அவள் அரண்டு போய் பார்த்தது ஞாபகம் வரவும் இதழ்களில் மெல்லிய புன்னகை அரும்பியது. அப்போ எப்படி என்னோட அதட்டலுக்கு முடிச்சிட்டு பாவமா நிப்பாளோ? அதுக்கு கொஞ்சமும் குறையாம என்னமா பயந்து போய் லுக்கு விட்டா? நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் முகம் அப்படியே சுண்டி போச்சே. கீழுதட்டை கடித்து ரசனையாக சிரித்தவன் கண்களை மூடிக்கொள்ள பரிதாபமான பார்வையின் மதிமுகம் அவன் விழிப்பார்வைக்குள் தோன்றி மறைய மதிமயங்க செய்தது. இரவு உணவு முடித்து தன் வீட்டிற்கு கிளம்பிய அக்காவையும் அவள் கணவனையும் நிற்க வைத்து அப்பொழுதே தனது பிடித்தத்தை அனைவரிடமும் உடைத்து சொல்லிவிட்டான் மாறன். கோதையை தவிர மற்றவர்கள் உற்சாகம் கொண்டு அவன் கரம் பற்றி மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவிக்க அவன் திரும்பி தாயை கேள்வியாக நோக்கினான். எனக்கும் சந்தோஷம் தாமாரா,
என் வரைக்கும் மட்டும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உன் விருப்பத்தை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். மா என அவரை தோளோடு அணைத்துக் கொண்டவன், ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். நாளைக்கு பன்னீர் மாமா கிட்ட பேசி மத்தத ப்ரொசீட் பண்ணுங்க என்றான் புன்னகையுடன். டேய், இதை நான் கேட்க மறந்துட்டேனே. பொண்ணு உன் ஸ்டூடெண்ட்னா படிப்பெல்லாம் எப்படி என ஆர்வமாக விசாரித்தாள் ஆதினி. அக்கேள்வியை எதிர்பார்த்திராதவன் திகைத்து பதில் சொல்வது அறியாது தடுமாற, ஏய், இப்ப அது ரொம்ப முக்கியமா? கிளம்பலாம், பைடா, ஆல் தி பெஸ்ட் என்று மீண்டும் மச்சினனை வாழ்த்திவிட்டு மனைவியை இழுத்துக் கொண்டு கிளம்பினான் விக்னேஷ். காரில் ஏறியதும், எதுக்கு இப்போ இப்படி இழுத்துட்டு வரீங்க என்று முறைத்தாள் மனைவி. ஏய் அறிவே, உன் தம்பி மென்னு முழுங்கிட்டு முழிச்சிட்டு நின்னதுலயே உனக்கு விஷயம் தெரியலையா? அநேகமா பிரியா படிப்புல ஸ்மார் தான் நினைக்கிறேன். ஓ என்றவள் முகம் சுருங்க. அப்படிதான் வாங்குவ. இதை வச்சு அங்க வேற எதுவும் குழப்பத்தையும் கிளப்பி விட்டுறாத. லைஃபுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக அதை மட்டுமே வச்சு ஒருத்தரோட தகுதியை நாம தீர்மானிச்சிட முடியாது என்று மனைவியை எச்சரித்தான். மெல்லிய குழப்பத்துடன் தலையை அசைத்துக் கொண்டவள் தன்னால் தம்பியின் விருப்பத்திற்கு தடங்கள் எதுவும் வர வேண்டாம் என்று மட்டும் உறுதியாக எண்ணினாள். அதையே தான் தங்களின் அறையில் மனைவியிடம் கண்டிப்புடன் சொல்லிக் கொண்டிருந்தார் இளஞ்செழியன். நம்மளோட விருப்ப தாண்டி பையனோட சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் கோதை. நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.